கதைமாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் படித்து ரசித்த விஷயங்களை எப்போவுமே நமக்கு பிடிச்சவங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணும் இல்லையா? அதுக்காக இந்த படித்ததில் ரசித்தது பகுதி. இன்றைக்கி அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாகனங்களில் ஏன் பிரேக் வச்சுருக்கிறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் கதைமாலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கதைமாலை சேனலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. வாகனங்களில் ஏன் பிரேக்குகள் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார்ட்டையும் கேட்குறாங்க. அதுக்கு நிறைய பதில்கள் கிடைக்குது. நிறுத்துவதற்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, வேகத்தை குறைப்பதற்குன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, மோதலை தவிர்ப்பதற்கு, மெதுவாக செல்வதற்கு, சராசரி வேகத்தில் செல்வதற்கு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்கிறாங்க. ஒருத்தர் வேகமாக ஓட்டுவதற்குன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனால் அந்த பதில் தான் சிறந்த பதிலாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆம், பிரேக்குகள் நாம் வேகமாக செல்வதற்காக தான் வச்சுருக்கிறாங்க. உங்கள் காரில் பிரேக்குகள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்கள் காரை எவ்வளோ வேகமாக ஓட்டுவீங்க? நிச்சயமாக உங்களால் வேகமாக ஓட்ட முடியாது. பிரேக்குகள் இருக்கிறதுனால மட்டும்தான் நாம் விரும்புகிற இடத்துக்கு வேகமாக செல்றதுக்கான தைரியத்தை கொடுக்குது. இது போலத்தான் தடைகள் வரும்போது அந்த தடைகள் நம் வாழ்க்கையோட வேகத்தை குறைக்க வந்ததாக நினச்சி நம்மளோட மனசை சுருக்கிக்கிறோம். தடைகள் எரிச்சல் ஊட்டுறது மாதிரியும் நமது நம்பிக்கைகளை சிதைக்கிறது போலவும் நினச்சிக்கிறோம். ஒரு போட்டித் தேர்வு எழுதுகிறோம். வறுமை நிச்சயமாக ஒரு தடையாக தான் இருக்கும். வசதி இருப்பவர்கள் கோச்சிங் சென்டர் போய் கற்றுக்குவாங்க. வறுமையை தடைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அப்படியே தான் இருக்கணும். ஆனால் நான் வறுமையிலிருந்து மீள வேண்டும் என்ற வேகம் மனதுக்குள் துளிர்க்கிற போது வாழ்க்கை பயணமும் மகிழ்வானதாக மாறிடும். அப்படி உருவாகிற வேகத்தால் தடைகளை தாண்டி செல்லும் சிலரைத்தான் சாதனையாளர்களாக நாம் அங்கங்கே பார்க்குறோம். ஆயுர்வேதத்தில் விஷ மூலிகைகளை நானோ துகள்களாக உடைத்து அதனை உயிரை காக்கும் மருந்தாக செய்கிற முறை இருக்குது. தடைகளை சிறு துகள்களாக உடைக்கும் போது அவைகள் உங்களை வேகப்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் வரும் பிரேக்குகள் உங்கள் வேகத்தை குறைப்பதற்கல்ல, வேகமாக செல்வதற்கு தான். இதை எப்பவும் மனசில் வச்சுக்கிட்டு தடைகள் வரும்போது அதை பார்த்து தடுமாறி நிற்காம அதை நானோ துகள்களாக உடைச்சிட்டு முன்னேறி போய்கிட்டே இருங்க. வாழ்க்கையில் என்றைக்கும் வெற்றி தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் கதைமாலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கதைமாலை சேனலை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கதைமாலையிலிருந்து ராஜி.